ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் சக்திகா சேனல். இன்னைக்கு நம்ம ஜி தமிழ் சீரியலான சின்னஞ்சிறு கிளியே சீரியல்ல டிசம்பர் 30ஆம் தேதி என்ன நடக்க போகுதுன்னு ஒரு விறுவிறுப்பான கதையத்தான் பார்க்க போறோம். வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க. இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பமே ரொம்ப எமோஷனலா இருக்கு. கர்ணா மேல இருந்த கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தோட நிலைமைய நினைச்சு இந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கிருபாகரன் செய்யற சில சூழ்ச்சிகளால இந்துவுக்கு பெரிய நெருக்கடி வருது. கர்ணா இந்துவை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா இந்து அவரோட பேச்சை கேக்குறதா இல்லை. இதற்கிடையில வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையில கர்ணா ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறாரு. இது அங்க இருக்கிற எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியை தருது. வில்லன் கிருபாகரன் சும்மா இருப்பாரா? இந்துவுக்கும் கர்ணாவுக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை இன்னும் அதிகமாக்க அவர் ஒரு புது திட்டம் போடுறாரு. அந்த திட்டத்தின்படி ஒரு தவறான புரிதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுது. இதுல இந்த யாரு பக்கம் நிப்பாங்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்கு. எபிசோட் முடியும் போது ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான நபர் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வந்ததும் அங்க இருக்கிற சூழலே மாறிடுது. அந்த நபர் யாரு? அவங்களால இந்து கர்ணா வாழ்க்கை மாறப்போகுதா அப்படிங்கறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. கண்டிப்பா இன்னைக்கு எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. டிசம்பர் 31 எதிர்பார்க்கப்படும் அதிரடி திருப்பங்கள், உண்மையை நிரூபிக்கும் போராட்டம். 9ஆம் தேதி வெளிவந்த ரகசியத்தால் நாயகி மீது விழுந்த பழியை துடைக்க அவர் அதற்கான ஆதாரங்களை தேடி அலைவார். தன் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பரோ அல்லது எதிர்பாராத ஒரு நபரோ உதவி செய்யக்கூடும். வில்லனின் சதி முறியடிப்பு. வில்லன் அல்லது வில்லி தனது அடுத்த கட்ட திட்டத்தை செயல்படுத்த முயலும்போது அது அவர்களுக்கே வினையாக முடியும் வகையில் ஒரு திருப்பம் ஏற்படலாம். குறிப்பாக புத்தாண்டு கொண்டாட்டத்தின் நடுவில் உண்மைகள் அனைவர் முன்னிலையிலும் அம்பலமாக வாய்ப்புள்ளது. உணர்ச்சிகரமான சந்திப்பு. பிரிந்திருந்த தந்தை மகள் அல்லது கணவன் மனைவி இடையே ஒரு மனப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடக்கலாம். புதிய ஆண்டில் பழைய கசப்புகளை மறந்துவிடலாம் என்ற நோக்கில் ஒரு சமாதான முயற்சி எடுக்கப்படலாம். கிளிஃப்ஹேங்கர் எபிசோடின் இறுதியில் 2026ஆம் ஆண்டிற்குள் நுழையும் வேளையில் நாயகியின் வாழ்க்கையில் ஒரு புதிய மர்மமான நபர் அல்லது ஒரு புதிய சவால் நுழைவது போல கதையை முடிப்பார்கள். நீங்க இந்த எபிசோட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கிருபாகரனோட பிளான் பலிக்குமா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல உங்களை பார்க்கிறேன். தேங்க்யூ.